சிஎம் சார், நீங்கள் வந்து பதவி ஏற்கும்போது சரி, அதுக்கப்புறம் சட்டசபையிலையும் சரி, எந்த விதமான ஊழலும் நான் பண்ண மாட்டேன், என்னை சார்ந்தவர்களும் பண்ண விட மாட்டேன், யாராவது அப்படி பண்ணாலும் நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், கண்டிப்பாக அவங்க மேலே இதுக்கு முன்னாடி பண்ணவங்களையும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வர்றீங்க. ஸோ அந்த லஞ்சம் அப்படின்றத வந்து ஒரு அறவே அடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் அது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக செயல்படுத்த முடியுமா? லஞ்ச லாவண்யத்தை ஒழிக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி இருந்த அதே அரசாங்கம் தான் இப்போவும் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த அதே சிஸ்டம் தான் இப்போவும் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த அதே அரசு அதிகாரிகள் தான் இப்போவும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆட்சியில் வந்துட்டோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் ஒரே நாளில் திருந்திருப்பாங்களா? திருந்தி செயல்படுவாங்களா? அப்படி திருந்தி செயல்படுறதுக்கு சாத்தியமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் நினைக்கிறீங்க இது மாதிரி லஞ்சம் இல்லாமல் ஒரு லஞ்சத்தை அறவே ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி நினச்சிங்கன்னா அதை செயல்படுத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஐடியா, ஒரு யோசனையை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறேன். லஞ்சத்தை மொத்தமாக அறவே ஒழிக்க முடியுமா அப்படின்றதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் நம்மளால் எவ்வளோ முடியுமோ, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பான ஒரு ஐடியா தான் இந்த வீட்டில் சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லஞ்ச லாவண்யம் எங்கே ரொம்ப இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், அதே மாதிரி ஆர்டிஓ ஆஃபீஸ். அங்கே ஒரு வேலை நடக்கணும்னா கையில் காசு கொடுக்காமல் நீங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிதம்பர ரகசியம்தான். ஸோ நம்ம அந்த மாதிரி இடங்களில் முதல்ல இது மாதிரி இந்த வேலையை ஆரம்பிக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபீட்பேக், அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து அவங்க வந்து அவங்க வேலையை முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபீட்பேக் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அந்த அங்கே உள்ள ஒரு ஒரு பெட்டியில் இங்கே வந்து கண்டிப்பாக போட்டு போகணுன்ற மாதிரி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தலாம். அவங்கள அந்த அதில் வந்து என்னென்ன கேள்வி கேட்கலான்னா, நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்களே, சப் ரிஜிஸ்ட்ராருக்கு எவ்வளோ காசு கொடுத்தீங்க, இல்லை அவர் எவ்வளோ காசு கேட்டார், வேறு யார் யார் காசு கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க, இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு எல்லாருமே ஒரு ஃபீட்பேக் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கலாம். இது வந்து சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் மட்டும் இல்லை, இதை வந்து நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயும் பண்ணலாம். இதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸில் என்னென்ன ஆஃபீஸுகளில் பொதுமக்கள் சேவை இருக்கோ அங்கே வந்து ஒவ்வொரு மக்களும் என்னென்ன சேவைகளை பயன்படுத்துகிறாங்களோ, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு காருக்கு வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கினாலும் சரி, அவங்க அங்கே வந்து வேறு ஏதாவது பேர் மாற்றம் பண்ணாங்களும் சரி, எல்லாருமே ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை உருவாக்கினீங்கன்னா, வேலை முடிஞ்சோன்னா அவங்களும் அந்த ஒரு ஃபீட்பேக் ஃபார்மில் இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த ஆளுக்கு இவ்வளோ கொடுத்தோம், இந்த ஆளுக்கு இவ்வளோ கேட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுன்னா, அது வந்து இதே மாதிரி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணாலே மக்களுக்கு வந்து அங்கே உள்ள ஆஃபீஸருக்கு ஒரு பயம் வந்துடும். இப்போ வந்து இன்றைக்குள்ள சட்டத்தில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தருக்கு லஞ்சம் வாங்கினாங்கன்னா அவர் லஞ்சம் வாங்கினாரு அப்படின்றத சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியுன்ற நிலைமை இருக்குது. இப்போ ஒருத்தர் லஞ்சம் வாங்கினாங்கன்னா அவங்க கையும் களமாக பிடிக்கணும், ஒரு கோர்ட்டில் கேஸ் போடணும், அது 5 வருஷம் 6 வருஷம் நடக்கும். அதுக்கு மேலே அப்பீலு. அதுக்கப்புறம் இதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு லூப் கோல் நடந்தாலும் அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் இன்றைக்குள்ள சட்டமுறை. நம்ம இப்போ இந்த சிஸ்டமெட்டில் என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ஆட்டோமேட்டிக்காக மாதம் கணக்கு போட்டு ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் மேலே ஒரு 30 கம்ப்ளைண்ட் ஒரு மாதத்துக்கு மேலே வந்ததுன்னா அவரை பேசாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரவுண்ட்ஸில். நீங்கள் அவங்க போய் பார்ப்போம், அவங்கள வந்து நீங்கள் உடனே அவங்க மேலே கேஸ் போடணுன்ற அவசியம் இல்லை. ஃபீட்பேக் ஃபார்ம்ஸை வச்சு ஒரு ஃபஸ்ட்டு முதல் மாதம் நிர்ணயிங்க. ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் மேலே ஒரு மாதத்துக்கு 100 கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே லஞ்சம் வாங்கினார்னு வந்ததுன்னா அவரை வேற ஒரு இடத்துக்கு மாற்றிடுங்க. எந்த ஆஃபீஸர் 100 கம்ப்ளைண்ட் முதல் மாதம் 100ன்னு வைங்க, அடுத்த மாதம் 50ன்னு வைங்க, அதுக்கு அடுத்த மாதம் 30ன்னு வைங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, ஓஹோ இந்த மாதிரி நமக்கு மேலே கம்ப்ளைண்ட் வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை மாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பயப்படுவாங்க.
ஸோ அதனால் வந்து லஞ்சம் வாங்குறதுன்றது குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து எல்லாருக்குமே ஃபீட்பேக் ஃபார்ம் தான் வைக்கணுன்றதில்ல. இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு ஆன்லைனில் ஒரு போர்ட்டலை உருவாக்கிடலாம். அந்த ஆன்லைன் போர்ட்டலில் உருவாக்க வந்து அந்தந்த இப்போ உதாரணத்துக்கு ஒரு சேல் ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு இப்போ ஆன்லைன் போர்ட்டலில் ஒன்று உருவாக்கி அந்த போர்ட்டல்லே அவங்களே வந்து அவரோட செல்ஃபோனை வச்சு தான் அவர் நம்பரை வச்சு தான் பதிவு பண்ண முடியும். அந்த போர்ட்டலுக்குள்ளே அந்தந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவர் அவங்க தான் பதிவு பண்ண முடியும் அப்படின்ற விஷயமாக ஒரு தொழில்நுட்பத்தை இன்றைக்குள்ள கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆன்லைன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர் தான் பண்ண முடியும். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவங்களோட கைரேகையும் எடுக்கிறாங்க. ஸோ இந்த கைரேகை அந்த கைரேகையை மேட்ச் பண்ணி அவர் தான் பர்சனலாக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே இந்த மாதிரி ஃபீட்பேக் ஃபார்ம் பதிவு பண்ணாங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். இந்த ஆஃபீஸில் யார் யார் எவ்வளோ வாங்குகிறான், எவ்வளோ வாங்கிக்கிட்டு இருக்கான்றது. இன்றைக்குள்ள சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை தவிர அவங்க இருக்கிற ரெஜிஸ்ட்ராரோ இல்லை மற்றவங்களோ சேர்ந்து அவங்க கீழே ஒரு ஆஃபீஸு ஸ்டாஃப்ஸை வேலையை வச்சு நிர்ணயம் பண்ணுற அவங்களுக்கு கீழே ஒரு ஆஃபீஸை வேலைக்காரங்களை வச்சு ஸ்டாஃப்ஸை வச்சு வேலை பார்க்குற நிலைமை இருக்குது. அப்போ பாருங்கள், அப்போ அவங்க இன்னொருத்தருக்கு சம்பளம் கொடுத்து வேலை வாங்குற அளவுக்கு அவங்க பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும்? ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே அவங்க மேலே ஒரு டோக்கன் நம்பர் மாதிரி போட்டு அவங்க மேலே ஒரு எல்லாருமே ஒரு கரெக்டாக இந்த யூனிஃபார்ம்லாம் இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு வெள்ளை சட்டையெல்லாம் இருக்கணும், அவங்க பேர் அதில் இருக்கணும், இல்லை அவங்க நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் கோடு இருக்கணுன்ற மாதிரி போட்டு வச்சுட்டா இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நேரடியாக காசு வாங்குறது இல்லை. அந்த காசு வாங்குறதுக்குன்னு ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க, அவர் அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஒவ்வொரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் இது இருக்குது, கேமரா இருக்குது. அப்போ நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு கரெக்டான ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து அந்தந்த ஆட்கள் தான் அந்த வேலையை செய்கிறது. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் வேலை செய்யணும். கவர்மெண்ட்டில் ஆஃபீஸர் இல்லாமல் யாரும் தனிப்பட்ட இருக்கக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாடை நீங்கள் கொண்டுட்டு வரலாம். ஸோ அப்போ பண்ணும்போது அப்போ இந்த ஃபீட்பேக்கும் ஃபார்ம் பண்ணும்போது இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் ஃபீட்பேக் பண்ணுறான்னா நான் டோக்கன் நம்பர் 4 முதல்ல இப்போ கிரவுண்டில் பிளேயர் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, ஒருத்தரும் பின்னாடி ஒரு நம்பர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த 4ஆம் நம்பர் உள்ள ஆள் என்கிட்ட காசு எவ்வளோ வாங்கினார். ஏன்னா அவங்க இப்போ உங்களுக்கு ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுக்குறவங்க எனக்கு இவர் பேர் இவர் தான் வாங்கினார் அவர் தான் வாங்கினார் அவரால் சொல்ல முடியாது. ஸோ கவர்மெண்ட்டில் உள்ள ஆஃபீஸர் அவ்வளோ பேருமே ஒரு சட்டையில் ஒரு டோக்கன் மாதிரி வச்சோ இல்லை ஒரு ஐடி கார்டு மாதிரி வச்சோ அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா இந்த 4ஆம் நம்பர் கார்டு உள்ளவர் தான் என்கிட்ட காசு எவ்வளோ வாங்கினார் அப்படின்ற மாதிரி மக்கள் அழகாக ஈஸியாக தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இந்த லஞ்ச லாவணியத்தை அறவே ஒழிக்குதோ இல்லையோ ஒரு பெரிய அளவில் குறைச்சிடும். இல்லாமல் இருக்கிற நிலையை 100 பேர் லஞ்சம் வாங்குற இடத்துல 100 விஷயத்தில் நடக்கிறது ஒரு 50 விஷயம் மாற்றலாம், 20 விஷயம் குறைக்கலாம். அது மாதிரி வாய்ப்புகள் இருக்குன்றது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணி இந்த மாதிரி இப்போ நீங்கள் உங்களுடைய பேச்சுகளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமான பேச்சு, ரொம்ப உணர்ச்சிபூர்வமான பேச்சு. பதவி இருக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் சட்டசபையில் நீங்கள் பேசும்போதும் சரி, லஞ்ச லாவணியத்தை நீங்கள் ஒழித்து விடுவேன், எதுவுமே இல்லாமல் நான் பார்த்துடுவேன், பண்ணுறவங்க நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது உண்மையில் நமக்கு எல்லாருக்குமே உடம்புல ஒரு புல்லரிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆஹா, ஒரு நல்ல தலைவர் வந்துட்டார், நம்ம நாடு எல்லாத்தையும் க்ளீன் ஆக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பேச்சு மட்டுமே மக்களை வந்து எல்லாரையும் சரி பண்ணுமா அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுது. ஏதாவது ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணணும். இன்றைக்கி பழைய சிஸ்டமே இருக்குது, பழைய கவர்மெண்ட், பழைய ஆஃபீஸர், எப்படி அது மாறும்? அதை மாற்றணுன்னா நம்ம வந்து ஒரு இன்றைக்கி உள்ள சயின்டிஃபிக் மெத்தட் படி ஏதாவது ஒன்று கொண்டுட்டோம். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன யோசனை தான். இப்போ வந்து ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் இப்போ வந்து ஒருத்தர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஒருத்தன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு ரிஜிஸ்டார் 50 ரூபா 50,000 எனக்கு கொடு அப்படின்னு கேட்டார்னா அவனுக்கு வேறு வழி இல்லை, கொடுத்து தான் அவனுக்கு கொடுத்து முடிச்சுட்டு போயிடுவான். ஆனால் உள்ளுக்குள்ளே போதிச்சிக்கிட்டு இருப்பான். இதை மாதிரி ஃபீட்பேக் ஃபார்ம் வாய்ப்பு இருக்குது, சொல்கிறதுக்கு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்காக காட்டி கொடுத்துட்டு போயிடுவான். ஸோ அவங்களுக்கு கூட நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி நீங்கள் காட்டி கொடுத்துட்டீங்க, இப்போ அதை உண்மையால் நிரூபிச்சிங்கன்னா கொடுத்தோம் வாங்கணுன்றதை நிரூபிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கொடுத்த தொகையை மாதிரி 10 மடங்கு ஒன்று தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் விட கொடுக்கலாம். ஒரு ரிஜிஸ்டார் வந்து 50,000 லஞ்சம் வாங்குறாரு, அவர் 50,000 லஞ்சம் வாங்கினாருன்றதை நீங்கள் ஆதாரத்துடன் எங்களுடைய ஒரு டீமுக்கு நிறுவிங்க,
நிரூபிச்சிங்கன்னா உங்களுக்கு அவன் 50,000க்கு நீங்கள் 10 டைம்ஸ் அவன்கிட்ட ஃபைனு 10 டைம்ஸாக போட்டு வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி போட்டு பாருங்கள். அதுவே பயமாகிடும் எல்லாருக்கும். ஐயோ அவன்கிட்ட நம்ம அவன்கிட்ட போய் லஞ்சம் வாங்கினா அவன் நம்மளை போட்டு ப்ரூஃபாக காமிச்சிட்டான்னா அப்புறம் அவ்வளோதான், இப்போ 10 மடங்கு நம்ம பயன் கட்ட வேண்டியதான்னு சொல்லி இவனு வாங்குறதே குறைச்சிருவான். ஸோ இது மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. சிஎம் சார் உங்களை நேரில் பார்த்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உங்களோட அமைச்சர்கள், இல்லை உங்களுடைய எம்எல்ஏக்கள், இல்லை அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், உதவியாளர்கள், இல்லை அல்லது உங்களுடைய அபிமானி விசுவாசிகள் பார்ப்பாங்க. அவங்கள யாராவது கண்டிப்பாக ஷேர் பண்ணி இந்த கருத்தை அவங்ககிட்ட கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கருத்தை கன்சிடர் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை இதை விட ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இருந்தால் அதுலேருந்து டெவலப் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு ஐடியா தான் வருது, ஷேர் பண்ண தான் முடியும், உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நல்லதாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை என்ன இதை பார்க்குற நண்பர்கள் இதோட ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை உங்கள் கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க. இல்லை எனக்கே என் நம்பருக்கு டேரக்டர்ஸ் டெலிஃபோன் பண்ணி சொல்லுங்கள். முடிஞ்சால் நான் அதை பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதை பற்றி இன்னொரு வீடியோ கூட போடுறேன். ஏதோ நமக்கு சிஎம் சார் நல்லது செய்யணும்னு நாட்டுக்கு வந்திருக்காங்க, நமக்கும் அவங்களுக்கு உதவி செய்யலாம், ஒரு சின்ன விஷயத்தில் ஆலோசனை கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. அதை தான் நான் தெரிவிக்கிறேன். மற்றபடி அதிக பிரசங்கித்தனமாக எதுவும் இல்லை. நல்லது செய்கிறவங்களுக்கு நாமளும் ஒரு உறுதுணையாக, நாமளும் ஒரு கை நீட்டணும், உதவிகரமாக இருக்கணுன்ற எண்ணத்தில் தான் சொல்லிட்டு இது வீடியோ பதிவு பண்ணுறேன். நல்ல விஷயமா இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இதோட பெஸ்ட் ஆப்ஷன் இருந்தால் அதை நீங்கள் செய்யுங்க. நன்றி, வணக்கம். அன்புடன் ரஷ்யா கலி.